ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 43:11 வாசிக்கிறேன், கேளுங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஸ்தோத்திரம் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக, வல்லமையின் சத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தகப்பனே, உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை தேற்றவும் பலப்படுத்தவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புதிய காரியங்களை உண்டு பண்ணவும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இரட்சகர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளம் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். என்னை அல்லாமல் உனக்கு யாரும் இல்லை, இரட்சகர் இல்லை. அதாவது ரட்சிப்பின் ஒரு சூழ்நிலை அல்ல. ரட்சிப்பு அப்படிங்கும் பொழுது எதெல்லாம் ரட்சிப்பு அப்படின்னா, வியாதியிலிருந்து ஒருவன் விடுதலை பெறுகிறது, அவனுக்கு ரட்சிப்பாய் காணப்படுகிறது. இல்லை பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதும் ரட்சிப்பாய் காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் கவலை, அந்த கவலை இருக்கும் பொழுதும் அவனுக்கு அதிலேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஐக்கியம் இல்லை ஆண்டவருடைய ஒத்தாசை அவனுக்கு என்ன பண்ணணும், வேணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு உண்டாகிற ரட்சிப்பு. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போது இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இயேசு என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு என்ன கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். எனக்கு எந்த சூழ்நிலையில் நான் பாடோடு வேதனையோடு இருக்கிறேனோ எனக்கு ஒரு தயவை அவர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சூழ்நிலை எனக்கு ஒருவேளை ரொம்ப கடினமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், கட்டாயம் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அதுதான் என்னை அல்லாமல் உங்களுக்கு என்ன இரட்சகர் இல்லை. அப்போ கவனிக்கணும், எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவைப்படுகிறதா இருக்குது. இன்றைக்கி ஒரு மனிதனுக்குள்ள வியாதி இருக்குது, அதை சொல்லிடுவான், எனக்கு என்ன வியாதி இருக்குது, இந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். சிலருக்கு தோணும், எனக்கு இருக்கிற இந்த பாவ போராட்டத்திலேருந்து விடுதலை கிடைச்சிட்டுனா சந்தோஷம் அப்படின்னு தோணும். வியாதிகளை வெளியே சொல்லுவார்கள், கடன் பிரச்சனையை வெளியே சொல்லுவார்கள். சில பிரச்சனைகளை எப்படி நாம் வெளியே சொல்லுவது, இல்லை அந்த பிரச்சனையை எப்படி காட்டிக்கிறதுனே தெரியாது. ஆனால் மன ரீதியாக அது ஒவ்வொரு வேலையில் என்ன பண்ணும், காயப்படுத்தும். அதான் பார்த்திங்கன்னா, சரீரத்தில் இருக்கிற வியாதி மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கு சொல்லி விளங்க பண்ண முடியும். இருதயத்தில் இருக்கிற வியாதியை யாருக்கு காண்பிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ இருதய வியாதியை புரிந்து அறிந்து நமக்கு ஒருவர் விடுதலை தர முடியுமானால் அது இயேசுவால் மட்டும்தான் என்ன பண்ணும், கூடும். சிலருக்கு சொல்லுவாங்க, நான் என் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறேன், நான் என் அண்ணனையோ என் தம்பியோ ரொம்ப என்ன பண்ணுறேன், கவனித்து வருகிறேன் அவங்களுக்காக. ஆனால் நல்லா கவனிக்கணும், சிலர் வாய்களில் ஈஸியாக சொல்லிடுவாங்க, காரியங்களில் நிறைவேற்ற அவங்களால் முடியாது, காரியங்கள் நிறைவேற்ற முடியாது. சிலர் சும்மா பேருக்கு அப்படியே சொல்லி தருவாங்க, நான் என் குடும்பத்தில் எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறேன், எல்லாரையும் நடத்துகிறேன். உண்மையாகவே அவர்களால் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர்கள் அளவுக்கு இன்னைக்கு மனம் காணப்படுவதில்லை. அதனால தான் சிலருக்கு எல்லா உறவுகள் இருந்தும் அவர்கள் தனிமையாக இருக்கிறது போல் உணர்வார்கள். காரணம், அவர்கள் எதிர்பார்க்கிறதை யாராலும் கொடுத்து விடவோ உதவி செய்யவோ முடியாது. சில வேளைகளில் சின்ன காரியம், யாராவது கொஞ்ச நேரம் நம்மகிட்ட சிரித்து பேச மாட்டாங்களான்னு தோணும். இந்த சின்ன காரியத்துக்கு கூட ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நம்ம ஃபோன் போட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறது போல் நம்மளை எத்தனை பேர் டெய்லி ஃபோன் போட்டு விசாரிக்கிறாங்க? யாருமே இல்லை. யாருமே என்ன பண்ணலை, இல்லை. கடந்த நாட்களில் ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் பையன் மும்முரமாக லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். தகப்பனார் கேட்குறாரு, அதில் ஏதோ அசைத என்னது, காக்கா. பையன் சொல்கிறான், அப்பா காக்கா அந்த பக்கம் உட்காந்துருக்கு அப்படின்னு. ரெண்டாவது ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் கேட்குறாரு, அந்த ஜன்னலில் என்னமோ அசைத என்னன்னு, காக்கா அப்படிங்கிறான். மூணாவது ஒரு முறை கேட்கும் பொழுது அவன் ஏற்கனவே வேலையில் மும்முரமாக இருக்குன்னு டென்ஷன் சொல்கிறான், அதில் இருக்க காக்கா. எத்தனை தடவை சொல்கிறது, பேசாமல் இருங்க, எனக்கு வேலையில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. இவர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழுகிற மாதிரி ஆகிட்டு அப்படியே போயிட்டார். அவர் ரூமில் ஒரு டைரி எடுத்து வாசித்தார், அப்படியே தூங்கி விட்டார். இவன் கொஞ்ச நேரம் கழித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவை காணுமென் ரூமில் பார்த்தா அவருடைய ரூமில் இருக்கிறாரு. இப்போ அவர் கையில் ஒரு பழைய டைரி இருந்துச்சு. இது எங்கேருந்து எடுத்து இது படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த பகுதியில் இவன் திறந்த அந்த பகுதி, அதாவது அவர் ஒரு இது போட்டு வச்சுருந்தார், அதில் திறந்த பகுதியில் இவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது கேட்டிருக்கிறான், அப்பா நான் அது என்னது, காக்கா.
மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா அது என்னது? காக்கா. இவனுடைய அந்த கேள்வி அது என்னங்கிறத 27 முறை கேட்டானோ. 27 முறையும் தகப்பன் சலிக்காமல் பதில் சொல்லி அவனுடைய அந்த முகரூபத்தை அவ்வளோ மகிழ்ச்சியாக என்ன பண்ணாராம்? அழகு பார்த்தாராம். அவ்வளோ மகிழ்ச்சியாக என்ன பண்ணாராம்? அழகு பார்த்தாராம். என் பையன்ட்ட நான் 3 முறைக்கு மேலே 3 முறை கேட்கும் பொழுதே அவனுக்கு என்ன வந்துருச்சு? கோபமும் எரிச்சலும் வந்துருச்சு. அப்போ நம்ம நிறைய வேலையில் நிறைய பேர்கிட்ட அன்பை எதிர்பார்ப்போம், அன்பை நாம் செலுத்தியிருப்போம், அதை திரும்பி கிடைக்கிதான்னா ஒருவருக்கும் ஒருவரிடத்திலிருந்தும் அன்பு ஒரு நாளும் கிடைக்கப்படுறதே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், தெரிஞ்சவனுக்கு உதவி செய்கிறத காட்டிலும் தெரியாத நபருக்கும் வீட்டில் விருந்துக்கு கூப்பிடு, அவனை உனக்கு திரும்பி செய்ய மாட்டானன்னு உனக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் நீ என்ன பண்ண மாட்டான், அவன்கிட்ட மறுபடியும் எதிர்பார்க்கவே மாட்ட. தெரிஞ்சவனுக்கு நீ உன்னை செஞ்சுட்டு மறுபடியும் அவன் உனக்கு செய்வானான்னு நீ என்ன பண்ணுவ? எதிர்பார்ப்ப. அப்போ கவனித்து பாருங்க, நாம் காட்டுகிற அன்பு அநேகரால் நமக்கு காட்ட இயலாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ இயேசு நம்ம மேலே நிறைய அன்பு வச்சிருக்கிறார். எப்படி ஒரு ஆள் நம்மக்கிட்ட விசாரிக்கணும், அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்குறோமோ, இதே அன்பை இயேசு நமக்கு காட்டும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறார். இதே அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படி ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அழும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்ல இயேசு இருக்கிறார். நான் எதிர்பார்த்து என்கிட்ட பேச யாராவது இல்லையான்னு சொல்லும் பொழுது, நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து என் கூட அவர் இருக்கிறத உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தி, சில வேளைகளில் அவர் இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ளப்படும், அவர் என் கூட இருந்து பேசுகிறார் என்கிறதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுகிறார். இவ்வளவு அன்புள்ள தேவன் தான் சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை. அதனால தான் நம்ம எல்லாரும் இருந்து சில வேளைகளில் யாரும் பேசலை, யாரும் இடைபடலை, யாரும் நமக்கு என்ன பண்ணலை, ஒத்தாசை என்ன பண்ணலை, செய்யலை. ஆனால் நன்றாய் கவனிக்கணும், இயேசு எல்லா வேளைகளிலும் அன்பு காட்டுகிறார், இயேசு எல்லா வேளைகளிலும் இரக்கம் காட்டுகிறார். அப்போ அந்த இரக்கத்தை நாம் எதிர்பார்க்கிறோமா? அந்த இரக்கத்துக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். அதனால தான் தேவன் நமக்கு சமாதானத்தை தருவது போல் ஒருவரும் தரவே முடியாது. இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக முள்கிரீடை ஏற்றுக்கொண்டார், நமக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காகவே அந்த தேவன் நிச்சயமாய் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட கண்டிப்பாக என்ன பண்ணும்? கூடும். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி ஃபோன் போட்டிருந்தாங்க. ஃபோன் போட்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சும்மா தான் ஃபோன் போட்டேன். இப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தங்க சும்மா நலம் விசாரிக்கவோ, எங்கே இருக்கிறீங்க, ஊரில் இருக்கீங்களான்னு விசாரிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? கவலை இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போ என்ன செய்வார் அப்படின்னா, தெய்வ வார்த்தைகளை மட்டும் கொடுப்பாரு. ஆண்டவர் நமக்கு மாற்றத்தை தருவாருங்கிற ஆலோசனை கொடுக்க முடியும். மற்ற யாருக்கிட்டையாவது போய் தெரிஞ்ச நபர்கிட்ட எனக்கு இப்போ சும்மா தான் ஃபோன் போட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நீ எதையாவது கண்டு புலம்பிக்கிட்டு இருக்காத, ஏதாவது உனக்கு காரியம் நடக்கலைங்கிறக்காக சோர்ந்துக்கிட்டு இருக்காத, போ அதாவது காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இயேசு எப்படி ஒருவன் கவலைப்படும் பொழுது அவனுக்கு ஆறுதல் கொடுக்குறாருன்னா, அவனை என்கரேஜ் பண்ணுறார். இதை விட நான் பெருசாக தர ஆயத்தமாக இருக்கேன், ஏன் இந்த தோல்வியை கண்டு பயப்படுறேன்? நான் உனக்கு எவ்வளோ நன்மைகளை வச்சுருக்கிறேன் பார், கடந்து வந்த நாட்களை பார், எவ்வளோ தூரம் நான் உன்னை பயணித்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் இதில் அதை என்னுடைய சித்தத்தின்படி உன்னை இன்னும் பெருசாக ஆசீர்வதிப்பேன். இப்போ ஏசு எப்படி கொடுக்குறாரு? சும்மா சமாளித்து விடலை, அவனுடைய காரியங்களில் மாற்றத்தையும் நன்மையும். தாவீதினுடைய சில பகுதிகளை இன்றைக்கி வாசிக்கும் பொழுது தாவீது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இதுவரையிலும் தேவனை நீர் கொண்டு வந்தது எம்மாத்திரம். அந்த வார்த்தை என்ன ரீதியாக பேசியிருப்பார், என் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கிறார். தாவீது அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வார்த்தை. அப்படி அந்தளவுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை படிக்கும் பொழுது. அவர் சொல்கிறாரு 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்பா எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகாக தாவீத ஆண்டவர் நடத்தி வந்ததை சொல்கிறேன். எம்மாத்திரம் ஆண்டவர், நான் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் இவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்கிறீங்க, கொண்டு வந்திருக்கிறீங்க தேவ சமூகத்தில். அப்படியாய் தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு வேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ரட்சிப்பு இல்லை ரட்சகர் என்றால் நம்ம ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அதனால தான்
யாருக்கு இயேசுடைய அன்பு பெருசாக தெரியும் தெரியுமா? பூரணப்பட்டிருக்கிற ஆளுக்கல்ல, குறைவுபட்டிருக்கிற ஆள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் இயேசு எவ்வளோ நல்லவருங்கிறத என்ன பண்ண முடியும்? உணர முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம் வாழ்க்கையில் இயேசு என்றும் மாறாதவர், மறக்காதவர், என்றும் நம்மை விட்டு விலகாதவர் இயேசு. எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை ரட்சிக்கும்படி. அதனால தான் வெளிநோய் வேற, மனநோய் வேற. மனநோய், என்னை யாரும் நேசிக்கலை, என்னை யாரும் அன்பு காட்டலை, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல. மனநோய், மனநோய். வெளியே சிரித்தாலும் இருதயம் எப்படி தான் இருக்குது? குமரலாகவே இருக்குது. இருதயம் ஒரு பாரத்தோடு இருக்குது. அதனால தான் அவங்க பாருங்கள் யாரு கூடயும் சேர மாட்டாங்க, தனிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் அப்படி அல்ல. அவர்களை நேசிக்க அவர் எதிர்பார்க்கிறது யாரும் என்ன பண்ணலை, காட்டவே இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே இரட்சகர். அப்போ இயேசுவால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போ நம்ம எப்போதுமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த பூமியில் நிரந்தரமான அன்பை தர முடியும்னா அது இயேசு மட்டும்தான். மாறாதவர், நம்மை ஒரு காலம் வெறுக்காதவர், ஒரு காலம் நம்மளை என்ன பண்ணலை. என்னைக்காவது உனக்கு இதெல்லாம் செஞ்சேனே என்னத்துக்குன்னு என்னைக்காவது கேட்டிருப்பாரா? இல்லவே இல்லை. நம்ம அழும் பொழுதும் அவருக்கு தெரியும் நாம் குறை உள்ளவன் என்று. ஆனாலும் இரக்கத்தை என்ன பண்ணுறாரு? அதிகமாய் காண்பிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னு. அதே ஏசாயா 43வது அதிகாரத்தில் முதல் பகுதியை சொல்கிறார் பாருங்க. ரெண்டாவது வசனம். எப்படி இருக்குது? இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை உண்மையிலே நெருப்பில் நடக்கிற வாழ்க்கை இல்லை, உண்மையிலே தண்ணீரில் இருக்கிற வாழ்க்கை இல்லை. அவனிடத்தில் யாரும் இல்லாததினால் அவன் மனம் என்ன சொல்லுது? இனி அவ்வளோதான்டா, முடிஞ்சிட்ட, நீ மூழ்கி போயிடுவ. இப்படி மனம் சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை போன்ற வேதனை சூழ்நிலையிலே நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? தூக்கி எடுப்பேன், உனக்கு கிருபை பாராட்டுவேன். உன் வாழ்க்கை நெருப்பை போல், அதாவது எரிந்து சாம்பலாய் போகிறது. என் எண்ணங்கள், என் கனவுகள், நான் வேலைக்காக காத்திருந்தேன், என் குடும்பத்தில் நன்மை நடக்கணும், என் அப்பாவுடைய ரட்சிப்பு, என் குடும்பத்தில் ஒரு வீடு கட்டிடலான்னு, என் பிள்ளைகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், இப்படி பல கனவுகள். அது நடக்காதுங்கும் பொழுது ஒரு நெருப்பை போல் அது எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த எண்ணங்கள் அழியும் பொழுது மனம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். அப்போ தேவன் எவ்வளவு அன்பு காட்டுகிறார். சில வேளைகளில் நம்ம மனசு கூட அப்படி தான் தோணும், நாம் தனிமையாக இருக்கிறோம், நம்ம அனாதையை போல் இருக்கிறோம். அப்போது நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நானே இரட்சகர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அந்த இரட்சகர் என்னெல்லாம் செய்கிறார்? வியாதியை மாற்றுகிறார், போராட்டங்களை மாற்றுகிறார், நெருக்கங்களை மாற்றுகிறார். எனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை என்ன பண்ணுகிறார்? அதாவது நான் விடுதலை அடையும்படி, அது எனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் மன கவலையாக இருக்குதோ அந்த கவலைகளில் என்ன பண்ணுவார்? மீட்பை கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.